அதிகமாக புளிக்கிற தன்மை இருக்கக்கூடிய அந்த மாவு சத்தை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கும் போது இது நமக்கு நீரிழிவையும், அதாவது நீரிழிவு நோயையும் அதிகப்படுத்துது, மூட்டு தேய்மானத்தையும் காஸ் பண்ணுது, கால்சியம் அப்சார்ப்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் இதே இட்லியை கூட வீட்டில் தான் மாவை ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் பேக்கெட்டில். அப்போ அந்த பேக்கெட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அது சீக்கிரம் புளிக்கணும் அப்படின்றதுனால ஆப்பசோடா மாவு, ஈஸ்டரும் ஜாஸ்தியாக போட்டுடுறாங்க. மாவு அப்போவே அடைச்சி அப்போவே புளிக்கிறதுக்காக அது கொடுக்கும்போது அது இன்னும் நம்ம உடம்புல புளிப்புத்தன்மையை ஜாஸ்தி ஆக்கிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் நம்ம அதிகமாக சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்டை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம் வேகமாக சாப்பிட்றது. நம்ம மென்று சாப்பிடாம நம்ம வந்து அப்படி அப்படியே முழுங்கும் போது, இப்போ நீங்கள் மென்று சாப்பிடும் போது என்ன ஆகும்? பொறுமையாக சீவ் பண்ணி சலைவா உள்ள உமிழ்நீர் சுரக்கும். அப்போது நீங்கள் மென்று சாப்பிடும்போது இந்த உமிழ்நீர் மெல்லும் போது தான் நமக்கு சுரக்குமே. அப்படியெல்லாம் வந்து நிற்காது. நீங்கள் மெல்ல மெல்ல தான் அது உங்களுக்கு சுரந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம வாயில் உமிழ்நீர் சுரக்குதுன்னா கணையத்தில் இன்சுலின் செக்ரேட் ஆகும். அப்போ இந்த டைஜஷன் வாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அந்த மெட்டபாலிசமையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது வளர்சிதை மாற்றத்தையும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வேகமாக சாப்பிட்றோம். அள்ளி 4 தோசையை 4 பிச்சு போட்டுடுறோம், இட்லியை ஒரே வாயிலையும் முழுங்கிட்டு போயிடுறோம். ஸோ இந்த மாதிரி வேக வேகமாக சாப்பிட்றதுனால ஒன்று அஜீரண தொந்தரவு, அதனாலேயும் நம்ம ஏர்லி டயபெட்டிஸ், இன்னொன்று இந்த மாதிரி கணையத்தில் இன்சுலின் செக்ரீஷனும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாகவே இருக்குது. ஸோ இதில் லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஒரு பெரிய ஃபேக்டர்.